கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்திருக்கிறதை குறித்தே நீங்கள் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். நான் எப்படிப்பட்ட கர்த்தராக இருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் கிருபை தருகிற தேவனாக இருக்கிறேன், நியாயத்தை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறேன், நீதி செய்கிற தேவனாக இருக்கிறேன். நீங்கள் என்னை குறித்து அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதை குறித்து தான் நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதை தான் தாவீது சொல்கிறான். சில ரதங்களை குறித்தும் சங்கீதம் 20 பார்க்கிறோம், சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். மற்றதை குறித்து மேன்மை பாராட்ட அவர்கள் கீழே விழுந்து போனார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை குறித்து நம்ம எல்லா காரியத்திலும் எதுவும் நம்மை கொண்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நாம் செய்கிறது எல்லாமே கர்த்தருடைய பலத்தினால தான் நம்ம செய்ய முடியும். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் சாதிச்சிட்டேன், அதை செஞ்சிட்டேன் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன எது மேலே அவங்களுடைய நம்பிக்கை இருக்குன்னா, தன்னுடைய படிப்பு, தன்னுடைய பதவி, அதனால நான் எல்லாவற்றையும் நான் செய்ய முடியும் என்று சொல்லி தங்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது அதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை என்று சொல்லி. ஏன்னா நீங்கள் அதுக்கு அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை நீங்கள் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 3 காரியங்கள் யாரெல்லாம் எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது என்று சொல்லி. ஏன் ஒரு ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது? பிரசங்கியின் புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? ஞானியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தலையத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு தைலக்காரன், ஒரு சென்ட் வியாபாரின்னு வைத்திருக்கிறீங்க, அவனுடைய பாட்டிலில் தவறுதலாக ஒரு செத்த ஈ விழுந்து விட்டது என்று சொன்னால் அந்த முழு பாட்டில் உள்ள சென்ட்டும் என்ன செஞ்சிருமா? நாரி அது கெட்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஞானத்திலும் கனத்திலும் நல்ல ஞானம் நிறைந்த ஒருவனாக இருந்தால் அவனுக்குள்ள ஒரு சின்ன மதியினம் வந்துச்சுன்னா அவனுடைய ஞானம் எல்லாம் கெட்டு போகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால தான் வேதம் சொல்கிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து என்ன செய்யக்கூடாதான்? மேன்மை பாராட்டக்கூடாது. வேதம் இன்னொரு காரியத்தை சொல்கிறது, ஞானம் அறிவு என்பதாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் தேவனுக்குள்ள தான் இருக்கிறது. அந்த தேவன் தான் நம் ஞானத்துல குறைவுள்ள இருக்கும்போது அவரிடத்துல நம்ம யாக்கோபு அழகா எழுதுகிறார், 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவன் என்று சொல்லி. கர்த்தர்ட்ட நம்ம ஞானம் கேட்கும்போது அவர் தான் ஞானத்தை கொடுக்க முடியும். அதனால ஞானித்த ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 2ஆவது சொல்லுகிறார் ஆண்டவர், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து என்ன செய்யக்கூடாதான்? மேன்மை பாராட்டக்கூடாது. ஒருவேளை நல்ல பராக்கிரமசாலியா இருக்கலாம். ஒருவேளை சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கராத்தே வந்த புதுசுல அதுக்கு ரொம்ப ஃபேமஸ் யாருன்னு சொன்னால் ப்ரூஸ்லி என்று சொல்வார்கள். ப்ரூஸ்லி என்கிற அந்த மனிதர் தான் அந்த கராத்தையில் ரொம்ப மேன்மை பெற்றவராக இருந்தார். ஒரு நாளில் அவரை காதலித்த ஒரு பெண் என்ன செய்தான் என்று சொன்னால், அவரை ஒரு விருந்துக்கு தன் வீட்டிற்கு அழைப்பித்தார். அந்த வீட்டுக்கு அவன் என்ன செய்தான்? ப்ரூஸ்லி போயிருக்கும்போது, அவன் இளம் வயது அந்த ப்ரூஸ்லிக்கு போயிருக்கும்போது அந்த விருந்தில் அவனுக்கு பரிமாறப்பட்ட அந்த உணவில் சிறிது விஷம் கலந்து ஏன்னா அவன் நம்பி தான் போனான், ஏன்னா அவளை அவனுடைய விரும்பத்தக்கவள் அவள், அதனால தான் போனான். ஆனால் அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், சிறிது விஷம் அவளுடைய
உணவுல கலந்து கொடுத்து விட்டபடினால அதை சாப்பிட்ட பிறகு அந்த ப்ரூஸ்லி மரணத்தை கண்டடைந்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, பெரிய பராக்கிரமம் தான், இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. அன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு கராத்தே என்று சொல்லும்போது எல்லா எதிரிகளையும் தாக்குறதுக்கு சமாளிக்கத்தக்கதாக நிறைய பயிற்சி கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பயிற்சியில எல்லாவற்றிலும் முதன்மையாக இருந்த அந்த ப்ரூஸ்லிய ஒரு சொற்ப மதியினம் பாருங்க, அந்த பெண்ணை நம்பி அவள் அளித்த விருந்துல கலந்து கொண்டபடினால அவளுடைய உயிரே புரிந்து போனது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தைக்குரியனா நம்முடைய ஜீவன் கர்த்தர் கையில தான் இருக்கிறது. அவர் தான் நம்மை பாதுகாக்கிற தேவன். அதனால எல்லாவற்றிலும் நாம் கர்த்தரை குறித்து தான் என்ன செய்யணும், மேன்மை பாராட்ட வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம்? சில பேர் சில பிள்ளைகளை குறித்து, தங்க பிள்ளைகள் இருக்கிற உயர்ந்த நிலையை குறித்து, அது கர்த்தர்னால தான் என் பிள்ளைகள் இந்த நிலையில இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, அவங்களுடைய சாமர்த்தியத்தை குறித்து, அவங்களுடைய தாளந்துகளை குறித்து அதை கொடுத்த கர்த்தரை மேன்மைப்படுத்தாமல் அந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். இல்லை கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் பெரிய இருக்கும் என்று சொன்னால், அன்றைக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சொன்னா, இது என் மகிமையின் பராக்கிரமத்திற்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பலத்தை, தான் கட்டின அந்த பாபிலோனை குறித்து மேன்மையாக அவன் நினைத்து பேசும்போது பாருங்க, உடனே அவன் மனுஷரை நின்று தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. எல்லாவற்றிலும் அதனால தான் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து சொல்ல கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய கிருபையினால்தான் நான் இப்படி இருக்கிறேன், கர்த்தர் தான் எனக்கு இதை தந்தார் என்று சொல்ல கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அதுதான் தேவனுக்கு உகந்த காரியமாக இருக்கிறது. ஒருவேளை 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்வதில் எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிந்த காரியம்தான். அதுல நம்ம பார்க்கிறோம், பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்காக வந்து நிற்கிறார்கள். அப்போ அந்த பெலிஸ்தர்ல காத் தேசத்தனாகிய ஒரு ராட்சசன் வருகிறான். அவனுடைய பெயர் என்னது? கோலியாத். அவனை பார்க்கும்போதே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க, பயந்து போய் ஓடி ஒளிந்து கொண்டு வர. ஏன்னா அவன் எப்படி இருப்பானா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, அவன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலம், அவ்வளவு கனமான ஒரு வெண்கலத்தை தன் தலையில வைத்திருப்பான். அவன் கால்களிலே எப்படி இருக்கும், வெண்கல கவசம் இருக்கும், தோள்களின் மேல் வெண்கலம், எல்லா இடத்தையும் வெண்கலத்தை வைத்து மறைத்து கொண்டிருப்பான். அப்ப எதுவுமே அவனை தாக்க முடியாத அளவுக்கு ஒரு வருமா. அவனுடைய ஈட்டி, அவன் கையில வச்சிருக்கிற ஈட்டி எப்படி இருக்குன்னா, நெசவுக்காரரின் படமறையத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமா இருக்கும். ஒரு இடத்துல முழுவதும் வெண்கலம், அப்புறம் ஈட்டி வந்து இரும்பு, எல்லாம் கனமான இரும்பு. அவன் தான் வந்து நின்று, உங்களில் யார் தைரியம் உள்ளவன் என்கிட்ட வந்து யுத்தம் பண்ணணும் இஸ்ரவேலில், அவங்க வந்து நீங்கள் வெற்றி, அவன் வந்து என்னை மேற்கொண்டு விட்டார் என்று சொன்னால் நாங்கள் பெலிஸ்தர் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருப்போம். ஒருவேளை அவன் என்னை மேற்கொள்ள முடியாமல் போகும் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமையாக இருப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து என்ன செய்வான், வந்து இதே காரியத்தை சொல்லுவான். அவன் வந்த உடனே இஸ்ரவேலர் என்ன செய்வாங்களா, அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அவன் வந்த உடனே இவங்க பயந்து என்ன செய்வாங்க, ஓடி போய் விடுவாங்க. இப்படியே அவன் சொல்லி கொண்டே இருப்பான். அப்பதான் தற்செயலாய் ஒரு நாள் என்ன செய்வான், தாவீது தன் சகோதரருக்கு உணவு கொடுக்கும்படியாய் அவனுடைய தகப்பனார் அவனை அனுப்பி இருக்கும் போது அந்த இடத்துக்கு வரும்போது இந்த பெலிஸ்தியன் பேசுவதை கேட்டுட்டு அவன் போய் சொல்லுவான், அவங்க பேசிக்கொண்டு இருக்கும்போது சொல்லுவான், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு அவனுக்குள்ள ஆண்டவரை குறித்த ஒரு வைராக்கியம், அவனுக்கு எப்பொழுதும் ஆண்டவரை குறித்த வைராக்கியம், அவன் எப்படி தேவனுடைய சேனையை, ஜீவன் உள்ள தேவனுடைய சேனை அவன் எப்படி இப்படி நிந்திக்க முடியும் என்று சொல்லி அவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன், அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று சொல்லி அந்த தேவன் பெயரில் இருந்த வைராக்கியம், அவனுடைய தேவனை குறித்து அந்த மேன்மை பாராட்டல் அவனுக்கு இருந்தபடினால்தான் நான் இந்த பெலிஸ்தன் என்ன செஞ்சிருவேன், அவனை மேற்கொள்வேன் என்று சொல்லும்போது அவனை கொண்டு போய் சவுல்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. சவுல் என்ன செய்கிறாரு, அவனுடைய உருவத்தை பார்த்து விட்டு, இவன் நீ யுத்தத்தில் பழக்கம் இல்லாதவன், உன்னால என்ன செய்ய முடியும்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். அவன் தான் அணிந்திருந்த அந்த யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அவனுக்கு தரிக்கிறான். ஆனால் தாவீது சொல்லி விடுகிறார், என்ன செய்கிறார், எனக்கு இதெல்லாம் போட்டு பழக்கம் இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆத்துக்கார ஓலையில் கூழாங்கல்ல மட்டும் எடுத்துட்டு என்ன செய்ய அவனோட யுத்தம் பண்ண வருகிறான். ஆனால் அந்த பெலிஸ்தனை பாருங்க, அதே அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்கிறது, பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும்
சௌந்தரியமான ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினாலே அவனை அசட்டை பண்ணினான். அவன் இளைஞனா இருக்கிறான், சின்ன பையனா இருக்கிறான், சிவந்த மேனி, அதாவது எந்த யுத்த பழக்கம் இல்லாதவனா தோன்றுகுதே அப்படின்னு சொல்லி அவனை அசட்டை பண்ணுகிறான். அசட்டை பண்ணது மட்டும் இல்லை, என்ன சொல்லுகிறான், பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்துல வர, நான் நாயா, நீ வெறும் தடி, ஏன்னா அவன் போய் கூழாங்கல்லையும் கவனியும் மட்டும் தான் கொண்டு வரான், நீ இப்படி ஒரு தடியை கொண்டு ஏன்ட்டு யுத்தத்துக்கு வர்றதுக்கு நான் என்ன நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை என்ன செஞ்சுட்டான், சபித்தான். தாவீது என்ன செய்ய சொல்லுகிறான், அந்த பெலிஸ்தன் கோலியாத் என்கிற அந்த ராட்சச அந்த அளவு உருவமைப்பு கொண்ட அவன் என்ன செய்யறான், சபிக்கிறான். அது மட்டும் இல்லை, பிறகு என்ன சொல்கிறான், பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்துல வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். பாருங்க, அப்போ அவனுக்குடைய மேன்மை பாராட்டல் என்னன்னா, நீ சின்ன பையனா இருக்கிற, ஒரு தடியை கொண்டாந்து என்கிட்ட சண்டைக்கு வர பார்க்குற, நீ என்ன செய்வேன், நான் உன்னை கொண்டு உன் மாம்சத்தை என்ன செஞ்சிருவேன், எல்லாம் ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகத்துக்கு கொடுத்துட்டு அவனுக்கு தன்னுடைய அந்த பராக்கிரமத்தை குறித்து ஒரு மேன்மை இருந்தது. ஆனால் தாவீதை பார்க்குறோம், அவன் எப்பொழுதுமே ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற ஒரு அருமையான இளைஞன். அவன் சொல்கிறான், அதே அதிகாரம் 1 சாமுவேல் 17:45 நம்ம பார்க்கும்போது, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்றிடத்தில் வர. எதெல்லாம் வர்றான், பட்டயம், ஈட்டி, கேடகம். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்துல வருகிறேன். இன்றைய தினம் அவன் முதலாக அவனுக்கு தெரியும், ஆண்டவரை அவன் மேன்மை பாராட்டுகிறபடினால கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார் என்பதை அவன் அறிந்திருந்தான். கர்த்தர் என்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பாருங்க, அந்த இடத்துலயும் அவன் என்ன சொல்கிறான், நான் செய்ய போயிருந்த காரியத்தின் நிமித்தம் பூமியில் உள்ள எல்லாரும் என்ன அறிவித்துக் கொள்வாங்க, இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு. அப்ப பாருங்க, அவனுடைய மேன்மை பாராட்டல் எவ்வளவா இருக்கிறது. ஒரு யுத்தத்துல நிற்கிறான், ஒரு பெரிய ராட்சசன் மாதிரி ஒருத்தன் வந்து நிற்கிறான், அவன் பயப்படவே இல்லை. அவனுக்கு என்ன நம்பிக்கை, தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார் என்று அவரை அவன் மேன்மைப்படுத்துகிறான். ஏன்னா அவன் சொல்றான், யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறான். அதே மாதிரி என்ன செஞ்சான், ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும், அவ்வளவுதான், வேற எதுவுமே அவன் யூஸ் பண்ணல. பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். அவன் பட்டயத்தையே உருவி அந்த என்ன செஞ்சான், கோலியாத்தை என்ன செஞ்சான், கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். அப்போ பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பார்த்துதான் வேதம் சொல்கிறது. கோலியாத் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்டினான். கடைசியில் என்ன செஞ்சான், தேவனை மேன்மைப்படுத்தின தாவீதின் கையினாலே அவன் என்ன செய்தான், செத்து மடிந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து ஒருவேளை மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் பராக்கிரமத்தை குறித்தோ உங்களுடைய உருவ அமைப்பை குறித்தோ எல்லாரும் என்ன கண்டாலே பயப்படுவார்கள் என்று சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறீர்களோ, இல்லை உங்கள் படித்திருக்கிற அறிவு ஞானம் உங்களை விடிவுக்கும் என்று சொல்லி அதை குறித்து மேன்மை பாராட்டுகிற வேண்டாம். அப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது என்று நம்ம அறிந்து கொள்வோம். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யம், அதான் வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல என்ன செய்யாத, நம்பிக்கை வைக்காத. ஒரு நாளைக்கு இன்றைக்கு ஐஸ்வர்யம் இருக்கும், அடுத்த நாள் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று பார்க்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக குஜராத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தது. அப்போ குஜராத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக இந்த சேட் என்று சொல்லப்படுகிற அநேக பணக்காரர்கள் இருப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் அந்த தங்கத்தை என்ன செய்வார்களா, மறைத்து வைப்பதற்காக வீடுகள்லாம் கட்டும் போதே அந்த செங்கலுக்கு இடையில அந்த தங்கத்தை வைத்து அப்படியாய் மறைத்து வைத்து நிறைய பொருட்களை வைத்திருப்பார்களாம். ஆனால் இந்த நிலநடுக்கத்தில் என்ன ஆயிடுச்சு, எல்லா கட்டடங்களும், அது பயங்கரமான, அது கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. எல்லா வீடுகளும், ஒரு நாளில் அரண்மனை போயின்னு இருந்த வீடுகளும் தரைமட்டமானது. அப்போ அந்த ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் கடைசியில் அந்த ஹெலிகாப்டர் மூலம் அப்படிதான் பறந்து வந்து அவங்களுக்கு சாப்பாடு பொட்டலங்கள் எல்லாம் போடப்பட்டது. அதை வாங்குவதற்காக காத்து நின்ற ஒரே நாளில் ஐஸ்வர்யவான்கள் இருந்த ஐஸ்வர்யம் என்ன செஞ்சுட்டு அவர்களை விட்டு எடுக்கப்பட்டு போய் விற்று பாருங்க. அதனால ஐஸ்வர்யத்தின் மேலே நான் இவ்வளவு பணம் சம்பாதித்திருக்கிறேன், என் சந்ததிக்காக இந்த ஐஸ்வர்யம் அவர்களுக்கு போதுமானது என்று சொல்லி நாம் நினைப்போம் என்று சொன்னால் ஒரு நாளிலே அது அழிந்து போவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும். அதுக்கு நமக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஆண்டவர் கூட ஒரு ஓமையை சொல்வார்,
ஒரு ஐஸ்வர்யம் தான் நிலத்துல நல்லா விளைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நல்ல பண்டசாலையில கட்டி அதில் தன்னுடைய சம்பாதித்த எல்லா அந்த தானியங்களையும் சேர்த்து வைத்து தன்னுடைய ஆத்மாவில் சொல்லுமா, நீ இழப்பாரு, உனக்கு நான் எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், அதனால நீ இழைப்பாரு என்று சொல்லுவான். அப்போ அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. ஆண்டவர் சொல்கிறார் அவனை பார்த்து, இன்றைக்கு நீ உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னால் நீ சேமித்து வைத்ததெல்லாம் என்னவாகும் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஐஸ்வர்யம், பணம் பணம் என்று சொல்லி, பணம் தேவைதான், வேதம் சொல்கிறது பணம் எல்லாவற்றுக்கும் உதவான பண ஆசை தான் என்ன செய்து அது தீமையாக இருக்கிறது. இன்னைக்கு பணம் பணம் என்று சேர்த்து வைத்து விட்டு பாருங்க, அதன் மேலேயே நிறைய பேர் கண்ணோக்கமாக இருக்கிறாங்க. வேற கத்தரையோ மற்ற காரியங்களையோ அவங்களுடைய நம்பிக்கை என்ன, இந்த பணம் எல்லாவற்றையும் என்னை விடுவித்து விடும் என்று சொல்லி தவறான இடத்துல அவங்க ஒரு நம்பிக்கை வைத்து அதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டு நம்மகிட்ட இருக்கவே கூடாது. வேதம் சொல்கிறது தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் தான் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் தான் நிலைத்திருக்கும். அந்த ஐஸ்வர்யம் தான் நிலைத்திருக்கும். இல்லாவிட்டால் மற்ற நம்முடைய காரியத்தில் மற்றபடி வருகிற ஐஸ்வர்யம் ஒரு நாளை நிலைத்திருக்க முடியாது. அதனால ஐஸ்வர்யம் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூட. சங்கீதத்தில் தாவீது எழுதுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 49ஆம் சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் ஐஸ்வர்யமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஐஸ்வர்யனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அதில் 49 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவங்க நினைக்கிறாங்க நான் வீடு வாசல் சம்பாதித்தெல்லாம் தலைமுறை தலைமுறையா இருக்கணும். அவன் செத்து போனால் அது யாருக்கு போகும் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் புரிந்தவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை. அழிந்து போகும் மிருகங்களுக்கு அவன் எப்படி இருக்கிறானா ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, 16ஆம் வசனம் சங்கீதம் 49:16 ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினா என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கு வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேர்வான். கனம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். சில சமயம் சில ஐஸ்வர்யவான்கள் அப்படியே ஐஸ்வர்யம் பெருகிட்டே போகும்போது அநேகர் அதை குறித்து என்ன செய்வாங்க, இப்படிலாம் சேர்த்து வைத்திருக்கிறாங்களே என்று சொல்லி அவர்களை குறித்து சில பேருடைய மனம் தாங்கல் அடையதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். அதெல்லாம் நம்ம கவனிக்கவே கூடாது. எத்தனை ஐஸ்வர்யத்தை சேர்த்தாலும் வேதம் திட்டமாய் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு இல்லாமல் நம்ம சேர்க்கிற ஐஸ்வர்யம் அது ஒன்றுக்கும் உதவவே செய்யாது. அது எல்லாம் அவன் உயிரோடு இருக்கல தன்னை மாற்றிக்கலாம். ஒருவேளை அவனுடைய நண்பர்கள் அவனை புகழலாம். ஆனால் அவன் என்றென்றைக்கு வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேர்வான். அதனால ஆண்டவர் இல்லாமல் இருக்கிற ஒரு ஐஸ்வர்யம் என்னது, அது வீண். அதான் கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் என்ன செய்யும், ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம் தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஐஸ்வர்யம். மற்றபடி எல்லாமே அது வேதனையை கொடுக்கிற ஐஸ்வர்யமா இருக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்களா இன்றைக்கு பணக்காரமா பல நல்ல பெரிய பெரும் பணக்காரர்கள்லாம் நல்ல சமாதானத்தோடு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. அவங்களுடைய நித்திரையெல்லாம் இன்பமாக இருக்கவே முடியாது. நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இருப்பாங்க, போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்ட சில நம்ம இந்திய தேசத்திலே பார்க்குற பெரும் பணக்காரர்கள் வீடுகளை கட்டியிருப்பாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு 4-5 அறை இருந்தாலே அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. அவங்க பாருங்கள், ஒரு குடும்பம் தங்குறதுக்கு 7 மாடி 8 மாடி என்று சொல்லி கார் பார்க்கிங்க்குன்னா அத்தனை கார்கள் அப்படின்னு சொல்லி அப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு வேளை ஐஸ்வர்யம் எடுப்பட்டு போயுமோ என்ற ஒரு பயம், யாராவது தங்களை ஐஸ்வர்யத்துக்காக கொன்று போட்டு விடுவார்களோ என்ற ஒரு பயம், இப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து என்ன செய்யக்கூடாதான், மேன்மை பாராட்டக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்ம பார்த்தோம் 3 காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த 3ஐ குறித்து நம்ம
மேன்மை பாராட்டக்கூடாது. ஞானித்த ஞானத்தை குறித்து நினைச்சக்கூடாது. ஒருவேளை கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஞானம் தந்திருக்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லணும், இது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஞானம் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தில் என்ன செய்யணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை நன்றாக படித்து நல்ல உயர்ந்த நிலையில கர்த்தருடைய கிருபையினால இருப்பார்கள் என்று சொன்னால் நான் மற்றவர்களிடம் பேசும்போது என்ன சொல்லணும், ஆண்டவருடைய கிருபையினாலே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே என் பிள்ளைகள் நன்றாக படித்து ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லும்படியாய் எல்லா விதத்திலும் கர்த்தரை நாம் மேன்மைப்படுத்த நம்ம என்ன செய்யணும், பழகி கொள்ள வேண்டும். 2வது வேதம் சொல்கிறது, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், மேன்மை பாராட்ட வேண்டாம். இன்றைக்கு எல்லாரும் ஒருவேளை முந்தி காலத்தில் இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு அநேகருக்குள்ள என்ன இருக்குது, ஹெல்த் கான்சியஸ்னஸ் இருக்குது. நம்ம உடம்பை நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும், சீராய் வைத்துக்கொள்ள வேண்டும். நல்லதுதான் எந்த உணவை சாப்பிடணும், எந்த உணவை சாப்பிடக்கூடாது, இன்னும் நம்ம வெயிட் போட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி ஜிம்முக்கு போகிறவங்கெல்லாம் உண்டு. நடைப்பயிற்சி நல்லது தான், சரீரத்துக்கு நல்லது தான். ஆனால் அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டவே கூடாது. ஒரு நாளில் ஒரு சின்ன ஒரு சுகவீனம் வந்தால் அந்த வைத்திருக்கிற அந்த பராக்கிரமம், நம்முடைய உடலை நம்ம பராமரித்து வைத்திருக்கிற அந்த உடலை கட்டாயம் பராமரிக்க தான் வேண்டும். அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டி கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஒரு நாளில் சிறிதாக எந்தவித வியாதியை நம்மை தாக்கும் என்று சொன்னால் அந்த வியாதியே நம்ம என்ன செய்யும், நாம் அது வரைக்கும் இருந்த அந்த பராக்கிரமத்தை எல்லாம் நம்முடைய சரீரத்திலிருந்து எடுத்து போட்டுவிடும். அப்போ எல்லாவற்றிலும் சொல்லணும், ஆண்டவர் இம்மட்டுமா என்னை சுகத்தோடு வைத்திருக்கிறார், ஆண்டவர் தான் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, பலன் கொடுத்திருக்கிறாரு, நான் இன்மட்டும் சுகமாக இருக்கிறது கர்த்தருடைய பலத்தினால தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் அவரை மேன்மைப்படுத்த நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது நம்ம பார்த்தோம், ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேணும். ஐஸ்வர்யமாக இருக்கவங்க நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஒருவேளை ஆலயங்களில் கூட நம்ம சில பேரை பார்த்துருப்போம், ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறனால மற்றவங்களை மதிக்க மாட்டார்கள். ஒருவேளை ஆலயத்தில் அவங்களுக்கு சிறப்பான ஒரு அந்தஸ்து சில சபைகளில் கொடுக்கப்பட்டிருக்கும். மற்றவங்களை அற்பமாய், ஏழைகளை அற்பமாய் நான் எண்ணுகிற அநேக ஐஸ்வர்யவான்கள் உண்டு. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தர் இடத்துல இருந்து மட்டும்தான் வர முடியுமே தவிர வேற எங்கும் நம்ம ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அப்போ ஆண்டவரை அறியாத பிள்ளைகள்னா ஐஸ்வர்யானா இருக்கிறார்களே என்று சொல்லி, அது பிசாசினாலே வருகிற ஐஸ்வர்யம். ஏன்னா நீங்க ஆண்டவரை சோதிக்கும் போதே பிசாசு என்ன சொன்னா, உயர்ந்த மலையில கொண்டு போய் இந்த உலகத்தின் சகல காரியத்தையும் அவருக்கு காண்பித்து என்ன சொன்னா, நீர் என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமனால தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை பிசாசுக்கு விற்று போட்டார்களோ அன்றைக்கு அந்த உலகம் என்ன செய்து அவன் கையில கொடுக்கப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த அவனிடத்திலிருந்து அதிகாரத்தை பறித்து கொள்ளும்படியாதான் நமக்காக சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தார். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் தான் நமக்குள்ள நினைத்திருக்கிறோம். மற்றபடி அந்த பிசாசு கொண்டு வருகிற அந்த ஐஸ்வர்யம், அதனால நீங்க கலங்கி போய் தேவ பிள்ளை தயவு செய்து மற்றவர்கள் கர்த்தரை அறியாமல் துன்மார்க்கமாய் அக்கிரமம் செய்கிறவர்கள் ஒருவேளை வாழ்ந்து பலத்திருக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் ஒரு நாளும் பயப்படவே வேண்டாம். கர்த்தர் அதான் தாவீது எழுதுகிறார், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காணும் போது வீம்புக்காரராகி அவர்களுமே நான் நினைச்சேன் பொறாமை கொண்டே நரர் பரும் கஷ்டத்துல அவங்க அகப்படவே மாட்டேங்கிறாங்க. கொடுமை சரப்பணியை போல அவர்களை மூடி இருக்கிறது, பிள்ளைகளை அப்படி விட்டு வெளியே விடுகிறார்கள் சொல்லி அதெல்லாம் பார்த்து அவனுக்கு உள்ள மங்களாய்க்கிறது. ஆனா கடைசியில் சொல்கிறான், தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து அவர்கள் முடிவை பார்க்கும்போது அவர்கள் முடிவு ஒரு நிமிஷத்துல அழிந்து போகிறார்கள். அவர்களுக்கு நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை கிடையாது. அப்படி நித்தியத்தை எங்க கழிப்பார்கள்? இயேசு இல்லாதபடி இருக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படாமல் வாழ்கிற ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பெறாத ஒரு வாழ்க்கையை நம்மை நரகத்துக்கு கொண்டு போய்விடும் அல்லவா? அதனால ஐஸ்வர்யத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டவே கூடாது. அது கர்த்தர் கொடுக்க கர்த்தரால மட்டுமே வரும். அதான் வேதம் சொல்கிறது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஆண்டவரை அறிந்து உணர்ந்திருக்கிறோம் அல்லவா? எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! 140 கோடி ஜனங்கள் நிறைந்த இந்திய தேசத்துல கர்த்தர் நானும் நீங்களும் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாய் நமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறாரே, அதை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பின் தெய்வ பிள்ளைகளே, அதற்காக நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நீங்க இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த அந்த ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஞானி தன் ஞானத்தை குறித்தும், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்தும், ஐஸ்வர்யன் தன் ஐஸ்வர்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் பூமியிலே நீதியும் நியாயத்தையும் கிருபையும் அளிக்கிற தேவன் நீங்கள் என்று உம்மை
அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில மேன்மை பாராட்டல் இயேசு கிறிஸ்துவை உண்மை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். அநேக முறை அப்பா ஒருவேளை அப்பா நானும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளோ அப்பா வேறு விதமாய் நாங்கள் மேன்மை பாராட்டி இருப்போம் என்று சொன்னால் தயவாக அதை மன்னித்து எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அவர் நாமத்தை மேன்மைப்படுத்த நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தாவீதை போல நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாரா. அப்பொழுது நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம், மற்றவர்கள் விழுந்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறது அல்லவா. உங்களை மட்டுமே நாங்கள் மேன்மை பாராட்டி நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. அது மட்டுமல்லப்பா, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவதுடைய வாழ்க்கையில் அப்பா கண்ணீரோடு கவலையோடு அப்பா எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி வேதனையோடு கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். இப்பொழுது ஆண்டவரே அவர்களை கிருபையா இந்த நாளிலே ஆண்டவரே அவர்கள் அப்பா உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஒருவேளை பாவத்தினாலே அநேக காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் இலவசமாய் கொடுக்கிற உங்களுடைய இரத்தத்தினாலே வருகிற அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இதுவரைக்கும் தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. இனி வருகிற நாட்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாய் காணப்படும்படியாக எங்கள் கரத்தில் கொடுக்கிறேன். கர்த்தர் நீங்க அப்படியே நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதி கனம் மகிமை உங்களுக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.